இந்த 2 கவர்மெண்ட்டும் பண்ணக்கூட யோசிக்காத நிறைய விஷயங்கள் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்தே இப்ப நேற்று அவர் விட்டதெல்லாம் முதல் கொண்டு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் சொல்ல நிறைய விஷயங்களை உண்மையிலேயே அவர் செயல்படுத்திட்டாருன்னா இந்த அதுக்கான எதிர்ப்புகள் இந்த மாற்று கருத்துக்கள் விட்டுட்டு இந்த மேனிஃபெஸ்டோ சொன்னதெல்லாம் அவர் அந்த அடுத்த 5 வருஷத்துல அவர் ஆட்சிக்கு செயல்படுத்திட்டாருனாலே தமிழ்நாடு உண்மையிலே இன்னும் இப்ப இருக்கிறதோட ஒரு 5 மடங்குல 10 மடங்கு உயர்த்தும். மோரோவர் மத்த 2 கட்சிகள் சொல்லியிருக்கிறது மத்தவங்க கொடுத்திருக்கிற இந்த மேனிஃபெஸ்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மக்களோட தரத்தை உயர்த்துறதா தான் இருக்காது, ஒரு குடும்பத்தோட தரத்தை உயர்த்துறதா இருக்காது. அன்னைக்கு அப்போதைக்கு அவங்களோட கண் துடைப்பா அவங்களோட அப்போ உள்ள பசியை ஆத்துற மாதிரி தான் இருக்கும். அதாவது 8000 கூப்பன் எடுத்துக்கோங்க, அது பாத்தீங்கன்னா அது ஒரு கண் துடைப்பு தான். 8000 நீங்க கொடுத்தோன்னா பொருள் கொடுக்க போகுது ஆப்வியஸ்லி. அது 8000 கட்டி நீங்க இன்ச்செல்லாம் கட்டி தான் அதுக்கு மேற்கொண்டு என்ன வருதோ நீங்க தான் கொடுக்க போறீங்க. ஸோ அது ஒரு கண் தொடர்பு தான். ஆனா இவரோட மேனிஃபெஸ்டோல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏஐக்கெல்லாம் ஒரு தனியா ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னது, அதுக்கு ஒரு அமைச்சகம் வைக்கணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் தான் ஒரு பையன் படிச்சு வளர்ந்தானா அந்த துறையில எவ்வளவு சாதிக்க முடியும்ன்றது அவர் கொண்டு வரதான். அது மாதிரி அந்த மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே மக்களோட வாழ்வாதாரத்தை அவங்க மூலியமா உயர்த்திக்கிறது தான். அவர் சொன்னார்ல எல்லாருக்கும் வீடுன்றது ஒரு விஷயம், பைக்ன்றது ஒரு விஷயம், காருன்றது லட்சியம்ன்றது அவர் கொடுக்குறேன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா அவரோட வாக்குறுதிகள் மூலியமா மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவங்களோட தரத்தை உயர்த்தி அவங்ககிட்ட வாங்க வைக்கிறது தான். அதுதான் ஒரு அரசாங்கம் செய்யணும். நீங்களே தூக்கி காரை கொடுக்கறது, வாஷிங் மிஷின் கொடுக்கறது, ஃப்ரிட்ஜ் கொடுக்கறதுலாம் அவர் மேனிஃபெஸ்டோ கிடையாது. அது மக்களுக்கு தேவையும் கிடையாது. அவன் பிச்சைக்காரனும் கிடையாது. அவன் பிச்சை எடுக்காத அளவுக்கு அவனோட வாழ்வாதாரத்தை உயர்த்தினாலே போதும். இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல ஏகப்பட்ட சிறு தொழில் மூடப்பட்டிருக்கு. ஏன் மூடி இருக்கு? அவங்க கரண்ட் பில் உயர்த்திருக்கு, சொத்து வரி உயர்ந்திருக்கு, இடவரி உயர்ந்திருக்கு. அவங்களோட அதுக்கு மேல அவங்க தலைக்கு மேல டாக்ஸ் வந்தனாலதான் ஒரு சிறு தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நீ வேலைக்கு போயிருக்கான். ஏகப்பட்ட படிச்ச பட்டதாரிகள் எல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓடிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சரியான வேலை வாய்ப்பு இல்லதான். அவரோட மேனிஃபெஸ்டோல அது எப்படி பண்ணுவோம் எப்படி செய்வோன்றது தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கு மேல அவர் என்ன சொல்லணும்ன்றது எனக்கு புரியல. இதையும் மாற்று கட்சிகள் இதை எதிர்ப்பாங்க, கொக்கரிப்பாங்க, நக்கலடிப்பாங்க. பட் அது அவர் ஆட்சிக்கு ஒரு வாட்டி அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிறார்ன்றது வாய்ப்பு வந்தாதான் தெரியும்.